தம்பி ரியல் எஸ்டேட் வழங்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலில் அன்பு வணக்கங்கள். இப்போ நாம் வந்துங்க ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம், அந்தியூர்லேருந்து இந்த மந்தைன்னு சொல்கிறோம்ல அந்த மந்தை ஏரியாவில் 1 ஏக்கர் 60 சென்ட் நல்ல ஒரு தோட்டம் பார்க்க வந்துருக்குறேங்க. பார்த்தீங்கன்னாங்க தார் ரோடு முகப்பு தாங்க. தார் ரோடு முகப்பே பார்த்தீங்கன்னா ஒரு 250 அடி வருங்க. இந்த காட்டுக்கு தெற்கு திசையிலையும் ஒரு வண்டித்தளம் இருக்குது, அதுவும் இதுக்கு சேர்ந்த பாத்தியும் இருக்குது. இப்போ நான் பார்க்க வந்த காட்டுக்கு இதுதான் வந்து நம்மளுக்கு அக்னி மூலை அமைஞ்சிருக்குது. இதிலிருந்து பார்த்தீங்கன்னா ஜலமூலைக்கு ஒரே நேர் தான், இதிலிருந்து குபேர மூலைக்கு ஒரே நேர் தான். அந்த வீடு தெரியுதுல தான் குபேர மூலை. நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். இந்த லைன் தென்னை மரம், இந்த பொலியில் சால் மரம் இருக்குதுல்ல, இது எல்லாமே வந்து இதுக்கு சேர்ந்தது தாங்க. இப்போ காட்டில் பார்த்தீங்கன்னா வெள்ளாமை வந்து நிலக்கடலை பயிர் பண்ணிக்கிறாங்க. நிலக்கடலை பயிர் பண்ணிக்கிறாங்க. தென்னை மரம் பார்த்திங்கன்னா சால் மரங்க, எல்லாமே வந்து ஒரு மீடியமான வயசுங்க. பார்த்திங்கன்னா ஒரு 15 வருஷம் மரம் அந்த மாதிரி தான் இருக்கும். எல்லாமே சிறப்பான ஒரு காப்பு மரங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு மரத்தை காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வந்து சிறப்பான ஒரு காப்பு மரம். தென்னை மரம் வந்து மொத்தம் எண்ணிக்கை பார்த்திங்கன்னாங்க ஒரு 30 மரம் காப்பு மரங்க. சின்னது ஒரு 5-6 மரம், எல்லாம் சின்னது பெருசு எல்லாம் சேர்ந்து ஒரு 30 மரங்க. இப்போ இந்த காட்டுக்கு கிழக்கு சைடில் வந்து பார்த்திங்கன்னா தார் ரோட்டுக்கு கிழக்கு இருக்கிறலாம் வந்து மக்காச்சோளம், இந்த மாதிரி அந்த பக்கம் வந்து வாழை இப்படி அமைஞ்சிருக்குது. இல்லை குடியிருப்பு பகுதி, வீடெல்லாம் பார்க்குறீங்க தெரியுது. அங்கங்கே வந்து தோட்டத்தில் அங்கங்கே வீடு கட்டி அங்கங்கே குடியிருப்பு பகுதியும் இருக்குது. இப்போ நாம் அக்னி மூலையிலிருந்து ஜலமூலைக்கு போயிட்டுருக்குறோம். இந்த காடு வந்து கிழக்கு திசை பார்த்த மாதிரி இருக்கிறதுனால அக்னி மூலையும் ஜலமூலையும் தாரோடு முக போல் வந்துடுதுங்க. காடு வந்து சரிவு பார்த்திங்கன்னா கிழக்கு சரிவு தான் வருது. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ நாம் வந்து கிழக்கு இருந்து மேற்கு நோக்கி பார்த்துட்ருக்குறோம். ஃபஸ்ட்டு ஒரு வயல், அதுக்கு மேலே ஒரு வயல், அப்படி பார்த்தோம்னா உங்களுக்கு கிழக்கு சரிவு அப்படி அமைஞ்சிருக்குதுங்க. அதே மாதிரி மண் வந்து பார்த்திங்கன்னாங்க ஒரு சிறப்பான நல்ல செம்மண்ணுங்க. சிறப்பான நல்ல செம்மண் அந்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க. அந்தியூர்லேருந்துங்க இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிற காட்டுக்கு ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் வருங்க. இப்போ நாம் வந்து இந்த காட்டுக்கு உண்டான ஜலமூலை, அதாவது ஈசானிய மூலைக்கு வந்துட்டோம். இதுதாங்க இந்த காட்டுக்கு உண்டான ஜலமூலை ரோடு பேஸில். இந்த பக்கம் கல்லுக்கட்டு போலி, அதுக்கு அந்த பக்கம் தார் ரோடு. இதுலேருந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த தென்னை மரம் தெரியுதில்ல, இந்த களக்காட்டு வயல் கடைசி, அதுதான் வந்து வாயு மூலைங்க. காட்டினுடைய அகலம் பார்த்திங்கன்னாங்க ஒரு 150 அடி வருங்க. நீளம் வந்து பார்த்திங்கன்னாங்க ஒரு 350 அடி வருங்க. அந்த மாதிரி வந்து ஒரு நீள அகலம் கொண்ட 1 ஏக்கர் 60 சென்ட் அமைஞ்சிருக்குதுங்க. இப்போ நாம் நடந்து போயிட்டுருக்கிற இந்த பொலி ஒரு கல்லுக்கட்டு பொலி. இந்த பக்கம் வந்து வேற எங்களுது வீடு கட்டுறாங்க. நல்லா தார் ரோட்டு மேலே கிழக்கு சரிவில் நல்லா ஒரு செவ்வக டைப்பில் காடு நல்லா அமைஞ்சிருக்குதுங்க. ஒரு சின்ன பட்ஜெட்டுக்காரங்களுக்கு சிறப்பான ஒரு காடுங்க. ரோடு வியாபாரத்துக்கு ஆகுங்க, வியாபார பெருமக்களுக்கும் ஆகுங்க. விவசாய பெருங்குடி மக்களுக்கு ஃபஸ்ட்டு முன்னுரிமை, 2வது வியாபார பெருமக்களுக்கு. பார்த்திங்கன்னாங்க இந்த மூலை தான் வந்து நம்மளுக்கு வாயு மூலையும் அமைஞ்சிருக்குது. வாயு மூலை நல்லா இருக்குது, கட்டாவில் 4 மூலையும் கட்டாவில்லைங்க, நல்லா இருக்குதுங்க, சிறப்பாக இருக்குதுங்க காடு. அதே மாதிரி குபேர மூலை இழுத்த மாதிரியும் போயிடுது. அருமையாக இருக்குது. காட்டில் எந்த குறையும் சொல்ல முடியாது.
இதெல்லாம் லைன் தென்னை மரங்க. இந்த தென்னை மரம் எல்லாமே வந்து நாம் பார்த்துட்ருக்கிற காட்டுக்கு சேர்ந்தது தாங்க. நல்லா இருக்குது. எல்லாமே காய்ப்பு மரம். நீங்கள் வீடு வந்து கட்டி குடியிருக்கிறதுனால கூட உங்களுக்கு குபேர மூலையிலிருந்து வீடு கட்டி அந்த குபேர மூலை பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தார் ரோட்டுக்கு ஒரு 200 அடி தூரத்துக்கு அந்த மண் தடம் ஒன்று போகுது காட்டுக்கு தெற்கு திசையில். இப்போ காய்ப்பு எல்லாமே நல்லா இருக்குது. கொசம் இருக்குதுங்க. காய்ப்பெல்லாம் எதுவும் குறையில்லைங்க. இது வந்து இந்த காட்டுக்கு சேர்ந்த மாதிரியே வந்து மேற்கு திசையில் மஞ்சள் போட்டு மஞ்சள் விளைஞ்சிருச்சு. மஞ்சத்தால் அறுத்துட்டாங்க. இன்னும் நோம்பு ஈது கழித்து அதை வெட்டுவாங்க. தண்ணி விட்டு நல்லா வெட்டுவாங்க. நல்லா சிறப்பான ஒரு மஞ்சள் போட்டு அறுவடைக்கு வந்துருச்சு. இப்படி இருக்குது இது பொலி. இப்போ நான் பார்க்க வந்த காடு பார்த்திங்கன்னா நிலக்கடலை, அதாவது கடலைக்கொட்டை கடலை போட்டுக்கிறாங்க. செமையாக இருக்குது. பார்த்திங்கன்னா எந்த நோய் நொடியும் இல்லாமல் நல்லா பச்சை பச்சேர்னு இருக்குதுங்க. சூப்பராக இருக்குதுங்க எல்லாமே. அதாவது நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லுவேன், செம்மண் பூமிக்கு வந்து எந்த கழுதியை போட்டாலும் வருதுங்க. நல்லா இருக்குதுங்க எல்லாமே. மற்றபடிக்கு இந்த மகளி மண், கரிசல் மண், வண்டல் மண் இதுக்குமே வந்து வெள்ளாமை வராதுன்னெல்லாம் இல்லைங்க. அதுக்குமே வரும். இப்போ கலர் மண்ணுன்னு சொல்கிறோமில்ல, அந்த கலர் மண்ணுக்குமே பார்த்திங்கன்னா வெள்ளாமையெல்லாம் வருங்க. என்னென்னா அந்த மண்ணை பரிசோதனை பண்ணி அந்த மண்ணுக்கு என்ன வெள்ளாமை வருமோ அதைத்தான் பயிர் பண்ணணும். எல்லா வெள்ளாமையும் எல்லா மண்ணுக்கும் எடுபடாதுன்னு வச்சுக்குவேன். அப்படி இருக்குது. இதில் வந்துங்க ஒரு இந்த தென்னைமரம் வந்து நேராக வருதா, இந்த புல்லுக்கரணையும் சேர்ந்து தாங்க. அந்த வரப்பு நேராக அப்படியே போகுது. பேர மூலையிலேருந்து வாய் மூலைக்கு அப்படியே நேர் போகுதுங்க அந்த வரப்பு. இந்த புல்லுக்கரணையும் இந்த காட்டுக்கு சேர்ந்தது தாங்க. அதனால் எந்த மூலையும் கட்டாவில்லைங்க. அருமையாக இருக்குது காடு. ஒரு செவ்வக டைப்பில் அமைஞ்சிருக்குது. கடலக்காட்டை பார்க்க எல்லாம் சொட்டு நீர் போட்டுக்கிறாங்க. எல்லாம் சொட்டு நீர் பைப் போட்டு காட்டுக்குள்ளே போர் இருக்குது. அப்புறம் தண்ணி சோறு சொல்லலைங்களா, கிணறு வேறு பங்கல் இருக்குது. போரு சர்வீஸு எல்லாமே இருக்குது. சரிபாதி கூட்டுங்க, கூட்டணியில் தான் இருக்குது. சரிபாதி கூட்டு. கசகசன்லாம் கூட்டு இல்லை, சரிபாதி கூட்டு. அவங்களுக்கு பாதின்னா நம்மளுக்கு பாதி, அந்த மாதிரி தான் இருக்குது. ஒன்றும் தொந்தரவு இல்லை. ரெண்டாவது நம்ம இந்த பூமி வந்து கம்பி வேலி போடுறதுனாலும் போட்டுக்கலாம். அந்த இப்போ வீடியோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தோம்ல, அக்னி மூலையிலேருந்து குபேர மூலை வரைக்கும் இந்த தடம் இருக்குதுன்னு, அதுதான் இந்த தடம். இப்போ இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குபேர மூலைங்க. இதான் குபேர மூலை. இதிலேருந்து ஒரே நேர் தான். எந்த ஒரு கிராஸோ பெண்டோ இது இல்லை. பில்லுக்காரன் இருக்குங்காட்டி உங்களுக்கு இந்த ஒரு வயல் மட்டும் தனியாக தெரியுது. அட்டாச்சில் தான் அட்ஜாயின்ட்டு தான் இருக்குது. பில்லுக்காரன் போட்டுக்கிறாங்க தனியாக. இதில் வந்து நான் வீடு கட்டிக்கலாங்க. இதே குபேர மூலை. வீடு கட்டிக்கிட்டோம்னா இந்த தடத்து வழியாக நான் போய் தார் ரோட்டுக்கு, அதுதாங்க தார் ரோடு. இது வந்து 200 அடி கூட வராதுங்க, ஒரு 150 அடி தான் வரும் தார் ரோட்டுக்கு. இங்கே குபேர மூலையிலேருந்து போகிற தூரத்தை மட்டும் தான் சொல்கிறேன். காடு வந்து நீங்கள் தான் வீடியோவில் பார்த்தீங்களே, தார் ரோடு முகப்பு ஒரு 250 அடி வரும். இப்படி தான் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. ஒரு சிறப்பான காடு, கிழக்கு சரிவு காடு, நல்ல ஒரு செம்மண். அக்கம் பக்கத்துல எல்லாம் வீடுங்க, குடியிருப்பு பகுதி, வாழைத்தோட்டம், மேலும் வீடு, இப்படி குடியிருப்பு பகுதி அமைஞ்ச ஊரடி தோட்டமாக அமைஞ்சிருக்குது. இப்போ நான் பார்க்க வந்த காட்டுக்கு தெற்கு திசையில் அந்த வண்டித்தடம், இந்த வண்டித்தடத்துக்கு தெற்கு திசையில் வெங்காயக்காடு, வெங்காயம் பயிர் பண்ணிக்கிறாங்க. எல்லாம் பாருங்கள், மண் செம்மண் அப்படி எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி அந்த காட்டுக்கு சேர்ந்த மாதிரி தெம்பக்கம் வாழை, இப்படி எல்லாமே சுற்றி நல்ல ஒரு வெள்ளாமை காடுங்க. பாருங்கள், மண்ணெல்லாம் பாருங்கள், செவன் இருக்குது பாருங்கள். என்னென்னா நாம் வந்து பார்க்க வந்த காட்டில் வந்து மண்ணை பார்க்க முடியல, வரப்பில் தான் பார்க்க முடியுது. வரப்பை பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் செம்மண்ணுன்னு. இப்போ வெள்ளாமை இருக்கிறதுனால வந்து மண்ணை பொலியில் வந்து பார்க்க முடியுதா, அதெல்லாம் பாருங்கள். இல்லை செம்மண் எல்லாம் வந்து மண் நல்லா உழை ஓட்டி விட்டோம்னாங்க இது நாட்டு சக்கரையில் தோற்று போயிடணுங்க, அப்படி இருக்குங்க. இந்த போர் தெரியுதுங்களா உங்களுக்கு, இந்த போருங்க, இந்த காட்டுக்குண்டான போர் இதுதான்.
கிணறு வேறு பக்கம் இருக்குதுங்க, வேறு பங்கில். இந்த பங்கில் இல்லை, வேறு பக்கம் வருது பைப் லைன் மூலிமா தண்ணி. எல்லாமே சிறப்பாக இருக்குது. தண்ணி சோர்ஸுக்கு எந்த குறையும் இல்லை. ஏரியாவும் தண்ணி ஏரியா தான். விலை வந்து பார்த்திங்கன்னாங்க, மொத்தமாக 1 ஏக்கரா 60 சென்ட்டு சேர்ந்து பார்ட்டி சொல்லக்கூடிய விலை 1 கோடி ரூபா சொல்கிறாருங்க. மொத்தமாக நல்லா கேட்டுக்குங்க, 1 ஏக்கரா 60 சென்ட்டு சேர்ந்து முழுசாக சேர்ந்து அவங்க வந்து 1 கோடி ரூபா சொல்கிறாங்க. அப்புறம் அதிலிருந்து நெகோசியபிள் தாங்க. இப்போ நாம் உங்களுக்கு தெரியாதில்ல, இப்போ நம்ம நேரில் போய் பேசும்போது அதிலிருந்து ஒரு அமௌண்ட்டு குறைச்சி பேசி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காடு அருமையாக இருக்குதுங்க. ஸோ நல்ல ரோடு பேஸ் இருக்குது. நல்லா கம்பி வேலி போட்டு ஜம்முன்னு ஒரு வீட்டை கட்டி ஒரு குடித்தனத்துக்கு அருமையான காடுங்க. இதெல்லாம் பழிச்சிடாதீங்க. இதெல்லாம் காடு கிடைக்காது. நல்ல முறையாக ஒரு பயன்படுத்திங்க. நல்ல ஒரு வரவு வந்துருக்குது. மேற்கொண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிலம் சம்மந்தமாக ஏதாவது தேவைப்பட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மனசிருந்து மார்க் வந்தால் ஷேர் பண்ணி விடுங்க. தேவைப்படுற பட்சத்தில் யோசிக்கவே வேண்டாங்க. உங்கள் தம்பியாகிய நான் எனக்கு நீங்கள் உடனே ஃபோன் பண்ணுங்கள். உங்கள் ஃபோனுக்காக நான் எப்போவுமே காத்துட்ருப்பேன். வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நன்றி, வணக்கம்.